ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாநிலங்களும், நடனங்களும் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்ட் 1, இது பார்ட் 2. கண்டிப்பா அத பார்த்துட்டு இத பாருங்க. ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, மணிப்பூர். மணிப்பூர்ல மணிப்பூரி அப்படிங்கிற டான்ஸ் தான் ஃபேமஸாம். மெய்த்தி மக்களால் ஆடப்படும் நடனம் தான் இது. இந்த நடனம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமையானதா. இந்த ஸ்டேட்ல இன்னொரு நடனம் கூட இருக்கு. அது பேர் தான் ராஸ்லீலா சொல்றாங்க. இது என்னன்னா, ராதாகிருஷ்ணன் இருவரோட காதல் கதையை அடிப்படையா கொண்ட நேர்த்தியான நடனம் தான் இது. இது என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, நடனம் ஆடும்போது கால்ல சலங்கை அணிய மாட்டாங்களாம். மணிப்பூர்ல இன்னும் இந்தியாவோட பழமையான நடனம்லாம் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாரோட ஃபேவரட், மோஸ்டா நம்ம இருக்கிறது தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்க என்ன ஃபேமஸ்னு நமக்கு ஆப்வியஸா தெரியும், பரதநாட்டியம் தான். இந்த பரதநாட்டியம் எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நடனம் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னா, தமிழ்நாட்டு கோவில்கள்ல தேவதாசி பெண்களால் ஆடக்கூடிய சதிராட்டம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். பட் ஆனா டைம் பத்தல. நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.